ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் சிங்கில் படிஞ்சிருக்க உப்புக்கரை, அதோட சோப்புக்கரை எல்லாமே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய பவுடர் எடுத்துக்கலாம். பவுடர், அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்துக்கணும். இந்த பவுடரை வந்து சிங்கில் எல்லா இடமும் நம்ம நல்லா தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழமும் எல்லா இடமும் பிழிஞ்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் பூசக்கூடிய நம்ம ஸ்க்ரப்பர் எடுத்துக்கணும். ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம எல்லா இடமும் நல்லா கேப் விடாமல் அவ்வளோ இடமும் நல்லா க்ளீனாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதும் அதுக்கப்புறம் இந்த பைப்பு இல்லை சைடில் இருக்க இந்த பைப்பு சைடையும் நல்லா படிஞ்சிருக்க உப்பு கரையும் நம்ம நல்லா தேய்ச்சோம்னா நீட்டாக எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தேய்ச்சதும் அதை வந்து உடனே நம்ம தண்ணி விட்டு கழுவிக்கணும். இல்லைன்னா அந்த பொடியில் உள்ள ஒயிட் கலர் வந்து மேலே எல்லா இடமும் படிய ஆரம்பிச்சிடும் ஒயிட் கலரில். அதனால் நல்லா வாட்டர் விட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம ஒரு ஷாம்பு எடுத்துக்கணும். ஒரு ஷாம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் நல்லா தெளித்து விட்டுக்கலாம். நல்லா தெளித்ததும் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் ஸ்க்ரப்பர் வச்சு மறுபடியும் எல்லா இடமும் நீட்டாக மறுபடியும் ஒருக்கா க்ளீன் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ சிங்க் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள்.